இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் மறைந்தது, நோய்கள் எல்லாம் நீங்கினது. இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே கைவிடாத ஒரு தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஓ, கரங்களை உயர்த்தி மனத்துக்கு நேராக ஆவியானவரே எங்களோடு நீ இருந்து நீ அபிஷேகம் பண்ணுங்க அப்பா. அப்பா, நீ இல்லாத ஒரு வாழ்வை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிற ஒவ்வொரு நாவையும் நீ தொடும் அப்பா. நான் கேட்டதும் ஆண்டவரே, நான் பார்க்கிலும் ஆண்டவரே, நீ அதிகமாக என் வாழ்க்கையில் நீ செய்தீர் ஆண்டவரே. உம் அபிஷேகம் இன்னும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுவோமா? ஓ, நீ நல்லவா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா, கேட்டதை வாக்கிலும் கேளாததை ஆண்டவரே அதிகமா எனக்கு கொடுத்தீரப்பா. உந்தயாலத்தில் உதாரணமா நீர் என் வாழ்வை நீ மாற்றி விட்டீரப்பா. உந்தயா
ஆண்டவர் சொல்றார், அவரோட பலன் உங்களுக்கு தான். அவரோட பலன் உங்களை மீட்டுக் கொள்ளும். அந்த பலன் உங்களுக்கு சுகமாய் மாறும். அந்த பலன் உங்களுக்கு விடுதலையாய் மாறும். அல்லேலூயா. நன்றி. இரு கரங்களை உயர்த்தி இந்த பாடல பாடுமா. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் உணர்வோடு பாடுகிற ஒவ்வொரு வரிகளும் ஆண்டவர் ஒவ்வொரு தொடுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பலனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். வருபவரே, ஆண்டவரே, நீ துணை என்று என்னை காக்கிற தேவனப்பா. என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் சொல்லுமா. நீ போதும் அப்பா. Thank you Lord. ஆவியானவரே, நீ போதும். என் வாழ்வில் நீ போதும். தாய் போல தேற்றுகிற அந்த தேவனை உயர்த்துமா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும்
போதும் அப்பா. இன்றைக்கு மாலை வேளையில் நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. உங்களுடைய சிக்னஸ்லேருந்து நீங்கள் சுகம் பெற வேண்டும், உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களையும் அதிசயம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக இன்றைய மாலை வேளையிலே உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இப்போ நான் ஸ்பீக்கர் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங், சனிக்கிழமை ஈவினிங், இன்றைக்கி காலையில் கூட்டம், இன்றைக்கி மத்தியான கூட்டம். ஸோ மொத்தம் 2 பாஸ்டர்ஸு அவங்க 2 சர்வீஸாக அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தக்கூடிய பாஸ்டர், நான் அவர் பேர் சொன்னோன்னே தயவுசெய்து நீங்கள் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஓகே, சரிங்களா? We welcome Pastor Nopang in the stage. Let's all clap together. Chào hết thầy anh chị em trong Chúa. ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த மாலை வேளையிலே என்னுடைய நான் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Rất vui khi được chia sẻ lời Chúa tại đây cùng anh chị em. இந்த வேளையிலேயே உங்கள் மத்தியில் நான் செய்தி கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி. Lại còn vui hơn nữa khi tôi nhìn thấy phần đa anh chị em ở đây đều là người Ấn Độ, India. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், நான் இந்திய தேசத்திற்கு கடந்து போகும்போது இந்திய மக்களை பார்த்துருக்கேன். அதே போல மலேசியா தேசத்திலும் அதே நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்களும் இந்த இடத்துல இருப்பதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். Cuộc đời của tôi, số phận của tôi cách đây hơn khoảng 1 năm về trước, Ấn Độ được đặt trong lòng của tôi rồi. ஆண்டவருக்கு எனக்கு இந்திய தேசத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அங்கு சென்று ஊழியத்தை செய்யும்படியாய். Thú thật mà nói với anh chị em, tôi rất yêu người Ấn Độ. எனக்கு இந்திய தேசமும் இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு நன்றாய் பிடிக்கும். Các bạn đi đâu tôi sẽ tìm cách theo đó để giảng lời Chúa cho người Ấn Độ. நாம் பார்க்கும்போது நம்ம இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. ஸோ அநேக மக்கள் அவர்கள் அங்கங்கே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Bởi vì lý do đó mà chúng tôi sẽ tìm mọi cách đi đến nơi nào người Ấn Độ sinh sống và chúng tôi giảng lời Chúa tại nơi đó. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக இந்திய தேச இந்திய வம்சாவளி மக்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ, எங்கெங்க நமக்கு கதவுகள் திறந்து கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட நாட்டுகளுக்கு சென்று நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறோம். Còn ngày hôm nay tôi sẽ phục vụ anh chị em trong lời của Chúa. இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே நான் தேவ செய்திக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். Và cuối buổi chúng ta sẽ cùng nhau cầu nguyện để quyền năng sự chữa lành của Chúa đến trên anh chị em. இந்த ஆராதனையின் முடிவிலே நாம் ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்கும் விடுதலை பெறும்படியாய், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாய் நாம் சிறப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். Và đề tài tôi muốn chia sẻ với anh chị em đó là thương xót, đó là cánh cửa của sự chữa lành. இந்த மாலை வேளையிலும் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வரக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இரக்கம். ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய குணமாக்குதலுக்குரிய ஒரு வாசலாய் இருக்கிறது. Chúng ta cùng nhau dở trong Thi Thiên 103. சங்கீதம் 103 அதிகாரம் 8வது வசனம். Tôi xin phép đọc lời Đức Chúa Trời nói như này. Đức Giê-hô-va đầy lòng thương xót hay làm ơn, chậm nóng giận và giàu lòng nhân từ. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். Cách mà chúng ta nhìn về Đức Chúa Trời như thế nào thì đó là cách chúng ta sẽ đón nhận từ Ngài những điều mà chúng ta nhìn từ Ngài. நாம் எப்படி நாம் ஆண்டவரை பார்க்கிறோம், ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து அவருக்கு நமக்கு இரக்கம் கிடைக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறாரா நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். Bạn biết không, lúc trước chúng ta chưa tin Chúa Giêsu, chúng ta phục vụ các thần ngoại bang. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் வேற மதத்தில் இருந்திருப்போம், வேற கடவுள்களை நாம் வணங்கி கொண்டிருப்போம். Tôi nghe nói ở tại Ấn Độ còn có mấy triệu vị thần khác nhau. உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், இந்திய தேசத்துல அநேக தேவர்களை கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். Đại đa số các vị thần đều dữ và hung ác. Đều dữ và hung ác. அதாவது நாம அந்த அங்க வேற மதத்துல உள்ள ஒரு கடவுளுக்கு அவங்களுடைய இமேஜ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சில போட்டோலாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும், ஒரு இரக்கமே இல்லாத மாதிரி.
Nếu chúng ta làm sai một điều gì đó là thần trừng phạt ngay lập tức. அந்த மதத்துல நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, ஓ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த கடவுள் வந்து உங்களை அப்படியே கொன்னுடும், உங்களை வந்து அப்படியே அவ்வளவுதான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும்னு அநேக புற மதத்துல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. Nên người ngoại họ sợ hãi khi đứng trước các thần. So இப்படியாக புற மதஸ்தார்கள் நம்ம பார்க்கும்போது இப்படியாக அப்படிப்பட்ட கடவுளை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஏன்னா அதனுடைய உருவமே அதனுடைய போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான இதுல இருக்கும். Nhưng Đức Chúa Trời chúng ta thì khác, Ngài nhân từ và thương xót. ஆனால் மற்ற கடவுள்கள் எல்லாம் இரக்கம் கிடையாது. ஒரே ஒரு விசேஷம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். Chúng ta cảm thấy dễ dàng khi đến với Ngài bởi vì Ngài đầy sự nhân từ và thương xót. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நாம் ஈஸியா நெருங்கி செல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். Chúng ta dễ xưng tội với Ngài bởi vì Ngài nhân từ và thương xót. நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மேல் இரக்கம் காட்டக்கூடியவராய் இருக்கிறார். Đây chính là Đức Chúa Trời của chúng ta tin. நம்முடைய தேவன் ஒரு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கொண்ட தேவனாய் இருக்கிறார். Khi tôi có gia đình và có các con, இப்படியாக நான் திருமணம் செய்து என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிள்ளைகள் இருந்தபோது, anh chị em biết đứa trẻ nào cũng nghịch ngợm cả. இப்போ நான் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் சில பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க, சில பிள்ளைகள் வந்து தப்பு செய்வாங்க, அவங்க வந்து அப்பா அம்மா கண்டிப்பாங்கன்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க. Con mục sư cũng vậy thôi anh chị em, cũng là trẻ con, nó đều nghịch ngợm cả. அதே போலதான் போதகருடைய பிள்ளைகளும் அவர்கள் சிறு வயதில் இருக்கும் போது ரொம்ப ஒரு குறும்புத்தனமாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. Bạn biết không, tôi thường xuyên phải đánh nó. Này, không được nghịch cái này. நான் இப்படியாக பிள்ளை வந்து தப்பு செய்யும் போது நான் வந்து கண்டித்து அடிப்பேன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்கள. Còn vợ tôi thì nói, con ơi, đừng làm như vậy nữa nhé. ஆனால் என்னுடைய மனைவி, அதாவது அந்த பிள்ளைகளுடைய அம்மா எப்போதுமே இரக்கம் காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளே தப்பு செஞ்சா கூட இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. Bạn biết bọn trẻ nhà tôi nó sẽ chạy đến ai thường xuyên không? உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா என்கிட்ட வரதை விட அவங்க அம்மா கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், எந்த தண்டனையும் கிடைக்காது. Nó thường xuyên chạy đến vợ của tôi và nó kể mọi chuyện cho vợ của tôi biết. ஸோ பிள்ளைகள் இப்படியாக என்னுடைய மனைவி இடத்துல எல்லாம் எது தப்பு பண்ணாங்க அவங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஏனென்றால் அவங்க வந்து அதை மன்னித்து அவங்களை கண்டிக்காதபடி இரக்கம் காட்டக்கூடியவராக இருப்பாங்க. Bởi vì vợ tôi hay thương xót nó nhiều hơn. இதில் பார்க்கும்போது நமக்கு தாய்மார்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா தந்தைமார்களை விட தாய்மார்கள் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. Nó ít khi kể cho tôi nghe những chuyện riêng tư của nó lắm, mà nó hay kể cho vợ của tôi nghe. அநேக சில ஒரு முக்கியமான காரியங்களை, அவங்களுடைய சொந்த காரியங்களை பிள்ளைகள் என்கிட்ட பகிர்ந்து கொள்வதை காட்டிலும் அம்மா கிட்ட அதிகமாக அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. Bởi vì nó cảm thấy nơi vợ tôi đầy sự nhân từ và thương xót. என்னுடைய மனைவி அவர்களை இரக்கம் காட்டி நான் எந்த தப்பு பிள்ளைகள் பண்ணாலும் மன்னித்து அவர்களை தட்டி கொடுத்து வழி அனுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். Đó chính là Đức Chúa Trời của chúng ta mà tôi muốn mô tả. அதே போலதான் நம்முடைய தேவன் அவருடைய குணாதிசயம் என்னவென்றால் நம்மை தட்டி கொடுத்து நம்மேல் இரக்கம் பாராட்டுவராய் இருக்கிறார். ஆமென். Một khía cạnh khác nữa tôi muốn nói về sự thương xót, đó là chúng ta không có đặc quyền nhưng Ngài ban ơn cho chúng ta. நான் இன்னொரு காரியத்தை உங்களுடைய மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தருடைய குணாதிசயம் என்னவென்றால், Chúng ta xem một câu Kinh Thánh trong Ma-thơ 15 câu 22 và 24. மத்தேயு 15வது அதிகாரம் வசனம் 22 24. Kìa có một người phụ nữ Canaan từ vùng ấy đến và kêu xin rằng: Lạy Chúa, con David xin thương xót con với, con gái của con bị quỷ ám khốn khổ lắm. Ngài đáp: Ta được sai đến chỉ vì những trinh lạc mất của nhà Israel mà thôi. இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கானானிய பெண்ணினுடைய கதை. அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். Người phụ nữ Canaan này không có trong giao ước với dân Israel. அந்த கானானிய பெண் அவர்கள் வந்து இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவராய் இல்லாதபடியால் அவர்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். Chúa Giêsu không có trách nhiệm phải trả lời cầu nguyện của người Canaan này, người phụ nữ Canaan này. இஸ்ரவேல் மக்களை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அவங்களை டேக் கேர் பண்ணக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருந்தபடியால் இந்த கானானிய பெண்ணில் கூப்பிட்ட போது அவர் அந்த நேரத்தில் செவி கொடுக்கல. Chính Chúa Giêsu nói là ta được sai đến chỉ vì con chiên lạc mất của nhà Israel mà thôi. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், நான் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன், அந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Nhưng người phụ nữ đã kiên định trước sự thương xót của Chúa. அந்த கானானிய ஸ்திரீயானவள் அவள் பொறுமையுடன் காத்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறும்படியாக. Và Đức Chúa Trời đã chữa lành cho con gái của bà ấy. And our God has healed her daughter. அந்த பொறுமையின் நிமித்தமாக காத்திருந்தபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தையும் பார்த்து பொறுமையையும் பார்த்து அந்த ஸ்திரீனுடைய மகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். ஆமென். Giống như hai tên trộm trên thập tự giá cùng với Chúa Giêsu. நான் பார்க்கும்போது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவிலே இந்த ரெண்டு கல்லர்கள் இருந்தார்கள். அந்த ஒரு கல்லர் இரக்கத்தை பெற்றார். Đáng lý họ phải chết. இப்படியாக அவர்கள் அந்த இரக்கம் தருவாயில கூட ஒரு கல்லர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து இரக்கத்தை பெற்றார்கள், மற்றவர்கள் பெறவில்லை. Nhưng Chúa Giêsu đã thương xót một tên trộm khi họ kêu cầu với Chúa Giêsu. சிலுவையிலே அந்த ஒரு கல்லனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் கிடைக்கப்பெற்றது. Ý tôi đang nói thương xót là cái bạn không có đặc quyền và bạn được Ngài ban ơn. அதாவது அந்த இரக்கம் என்பது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லாதபடி யாராய் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே வரும் பட்சத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெறக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Giống như thế này, tôi là người Việt Nam. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாம், நான் வந்து ஒரு வியட்நாமை நாட்டை சேர்ந்தவன். Mũi thấp, da trắng, mắt híp này, không giống người Ấn Độ. இது பார்த்தீங்கன்னா எனக்கு மூக்கு செப்ப, என்னோட கண்ணு வந்து சைனீஸ் கண்ணு மாதிரி இருக்கும். அப்புறம் என்னோட கலர் வித்தியாசம், நம்ம இந்திய தேச மக்கள் போல நான் இருக்க மாட்டேன். Tôi không có đặc quyền trong cộng đồng người Ấn Độ tại đây cả. அதாவது என்னவென்றால், Indian people நான் here. வேறு ஒரு நாட்டை சார்ந்தவனா இருக்கபடியால் அவ்வளவு சீக்கிரம் நான் இந்திய நாட்டு மக்களுடைய அவங்களுடைய சமூகத்துக்குள்ள போய் ஈஸியா அவங்களோட சேர்ந்து நான் கலந்தா அவங்களோட இருக்க வாய்ப்பு இல்லை. Tôi đến xin mục sư của anh chị em, xin hãy tiếp nhận tôi là người India. இப்படியாக நான் இந்த இடத்துல வந்து உங்க இடத்துல வந்து நான் இந்திய சமூகத்துல சேர்ந்து கொள்ள முடியாது. தயவாய் நான் உங்க இடத்துல கெஞ்சி கேட்கிறேன், என்னையும் உங்களுடைய சமூகத்துல சேர்த்துங்க. Ngày mai tôi sẽ làm tóc, da tôi đen chỗ này, mũi cao lên, tóc xoăn lại. சரி, இப்படியாக இந்திய மக்களுடைய சமூகத்தை சேரும்படியா அதற்கேற்ற வழிபாடு என்னுடைய மூக்க நல்லா ஷார்ப்பா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமா பண்ணிட்டு கண்ணை பெருசாகிக்கிட்டு கலர் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளுடைய கலர் போல வந்தா நம்முடைய இந்திய மக்களுடைய சமூகத்துல நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். Và mục sư của anh chị em tiếp nhận tôi trở thành người Ấn Độ. நான் இந்திய ஒரு அந்த மனிதனை போல மாறின பிறகு நிச்சயமாக உங்களுடைய போதகரும் உங்களுடைய சபையிலும் சரி உங்களுடைய சமூகத்திலும் சரி என்னை ஏற்றுக்கொள்பவர்களாய் இருப்பீர்கள். Đó cũng là ý nghĩa của sự thương xót. இது நம்ம பார்க்கும்போது இதையும் சொல்லும்போது ஒரு இரக்கத்தை காட்டக்கூடியதாக தான் இருக்கிறது. Trong gia đình của tôi có 3 con đẻ và 1 con nuôi. எனக்கு 3 பிள்ளைகள், எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், கடைசியான ஒரு 4வது பிள்ளை நாங்க அதை எடுத்து வளர்க்கிறோம். Và anh chị em biết không, tôi nói anh chị em một bí mật nhé, đứa con nuôi của tôi có gốc gác là người Ấn Độ. நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என்னுடைய 4வது கடைசி மகள், நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய மகள், அநேக மக்கள் சொல்லக்கூடிய காரணம் அவள் இந்திய பெண்ணை போலவே இருக்கிறார்கள். வியட்நாம் நாட்டு இதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாதபடி இந்திய தான் ஒத்த போல அவங்க இருக்கிறாங்க என்று அநேக மக்கள் சொல்லுவாங்க. Tôi đã thương xót và nuôi cháu được 8 năm rồi.
இப்படியாக 8 ஆண்டுகளாக அந்த மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பா அம்மா வந்து அவங்கள பிறந்துட்டாங்க. ஆனால் அவங்கள டேக் கேர் பண்ணிக்க முடியல. அவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு கேட்ட சூழ்நிலை அந்த குழந்தையை நான் விரும்பி எடுத்துக்கொண்டு இப்பொழுது 8 ஆண்டுகளாக என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளையாக அந்த மகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். காரணம் என்னவென்றால் எனக்கு அந்த பிள்ளையின் மேல் ஒரு இரக்கம். Một ngày nào đó tôi dẫn cháu đến đây, bạn sẽ không nhận ra đó là người Việt Nam, bạn nghĩ đó là người India. ஏன்னா அந்த மலை பிரதேசத்தை சேர்ந்த மகளாக இருக்கிறபடியா அந்த மகளுக்கு வந்து மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்கும், கண்ணு பெருசாக இருக்கும், கலரும் நம்மளுடைய கலரை ஒத்துன போல தான் இருக்கும். அது ஒரு வியட்நாமிய தேச பெண்ணு மாதிரியே இருக்காது. நானும் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த முறை வரும்போது என்னுடைய வளர்ப்பு மகளை நான் இந்த மலேசிய தேசத்துக்கு கொண்டு வருகிறேன். Cháu được tiếp nhận trong gia đình của tôi bởi lòng thương xót. இப்படியாக அந்த வளர்ப்பு மகள் எங்களுடைய இரக்கத்தினாலே எங்களுடைய குடும்பத்திலே அவள் ஏற்கப்பட்டு அவளும் 3 பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பிள்ளையாக அவள் நன்றாக வளர்ந்து வருகிறாள். Và cách Đức Chúa Trời nhìn xuống chúng ta khi có những nan đề cũng giống hệt như vậy. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் எப்படிப்பட்ட சமூகமாய் இருந்தாலும் சரி நம்மை வேறு பார்க்காதபடி யாராய் இருந்தாலும் அவர்களை நம்மிடத்திலே ஆண்டவரிடத்திலே இரக்கம் பாராட்டி சேர்த்து கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Nhiều khi chúng ta làm những việc rất ngu dại và chúng ta phải chạy đến với Chúa. Chúa ơi, thương xót con, chữa lành cho con, phục hồi con. அநேக சமயங்களிலே கூட நாம் தவறு செய்வர்களாக இருக்கிறோம். தவறை செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாது, ஆண்டவருடைய இரக்கம் பெறும்படியாய் ஆண்டவரிடத்திலே நாம் கதறி அழுகிறோம். Tôi kể một ví dụ nữa để bạn hiểu về sự thương xót của Chúa nhé. நானும் உங்களுடைய சமூகத்திலே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த உதாரணம் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். Có một cậu thanh niên đã ngoài 30 tuổi và muốn cầu nguyện lấy vợ. இப்படியாக ஒரு சகோதரர் ஒரு 30 வயதுக்கு மேல இந்த அவர்கள் திருமணம் வந்து அவங்க லேட்டா பண்ணாங்க. Tôi nói với cậu ấy là em phải cầu xin Chúa thương xót để em có vợ được. ஓகே, இப்படியாக என்னன்னா நான் சொன்னக்கூடிய காரியம் என்னவென்றால் அந்த மகனிடத்துல நீ வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும், ஆண்டவருடைய காரியத்துக்காக நீ காத்திருந்து ஒரு நல்ல மனைவியை திருமணம் செய்யும்படியாய் நீ காத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு துணையை கொடுப்பார். Bởi vì trong Kinh Thánh là lấy vợ khi ở tuổi đang thì, tức là khoảng từ 20 đến 30. Đang thì tức là tuổi khỏe mạnh. Mà cậu đã ở quá thì, tức là ngoài 30 rồi. Đức Chúa Trời thiết lập một quy luật như vậy. இப்படியாக அந்த மகன் அவர் பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டுகளாக அவருக்கு மனைவி துணை கிடைக்காதபடி தேடிக்கொண்டே இருந்தனால அவருக்கு நாட்கள் வருடங்கள் தள்ளி போய்க்கொண்டே இருந்தது. Vậy khi bạn ở quá cái ngưỡng cửa của Đức Chúa Trời cho phép thì bạn phải cầu xin Chúa ơi thương xót con. நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காலத்திலே அவருடைய இரக்கத்தின் பிரகாரமாக அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Rồi điểm thứ hai chúng ta xem vì thương xót và quyền năng đi đôi với nhau. நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இரக்கத்தோடு கூட வல்லமையும் ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. எப்போதுமே அது இரண்டும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. Chúng ta cùng nhau xem sách Mark đoạn 1 câu 40-41. மார்க் 1 அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம். Có một người phù ngủi đến với Đức Chúa Giêsu, quỳ xuống và khẩn xin. Nếu Ngài muốn, Ngài có thể khiến con được sạch. Đức Chúa Giêsu động lòng thương xót, đưa tay chạm vào người ấy và phán: Ta muốn, hãy sạch đi. மார்க் 1 அதிகாரம் 40-41வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கி உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். Bạn có nhìn thấy trong Kinh Thánh trước khi Chúa Giêsu chữa lành thì Ngài đã thương xót người phù ngủi đó trước. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை குணமாக்குவதற்கு முன்பாக அவருடைய வல்லமை இறங்குவதற்கு முன்னாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று அந்த வல்லமையினால் நாம் சுகமாகிறோம். ஆமென். Nếu tôi lấy ví dụ đây là sự thương xót, còn đây là quyền năng.
உதாரணம் என்றால் என்னவென்றால் இரக்கம், வல்லமை. Trước khi quyền năng đến thì thương xót phải đến trước. So எப்போதுமே பார்க்கும்போது இரக்கம் முதலிலே வரும், அதுக்கு பிறகுதான் வல்லமை செயல்படும். Khi bạn kêu Chúa ơi thương xót con, நாம் எப்போதுமே ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு இரங்கும். thì quyền năng cũng đến cần sự thương xót. ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லும்போது அந்த இரக்கத்தோடு கூட சேர்ந்து வல்லமையும் இணைந்து கொள்ளும். Nếu bạn đọc trong các sách Tin lành thì nó nói rất nhiều về Ngài thương xót người ta, sau đó Ngài chữa lành. அநேக வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அதில் அநேக காரியங்களிலே நம்ம கதைகளை பார்க்கும்போது இரக்கம் முதலாவதாக செயல்படுது, அதோடு கூட சேர்ந்து வல்லமையும் ஆண்டவரிடத்திலிருந்து அது இறங்குகிறது. Chúng ta xem một câu kinh thánh khác nữa, đó là trong Luca 18 câu 38 39. இந்த இடத்துல எரிகோவில் இருந்த ஒரு பார்வையற்ற ஒரு குருடனுடைய கதை, அதாவது லூக்கா 18ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். Người mù liền kêu lên: Lạy Giêsu con vua David, xin thương xót con. Những người đi trước giày anh bảo im đi, nhưng anh càng kêu lớn hơn: Lạy con vua David, xin thương xót con. அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை நம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். Người mù ở đây đã 2 lần kêu tới sự thương xót. அந்த பார்வையற்ற மனிதர் 2 முறை கூக்கிலிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படியாய் இருந்தார். Sau đó Đức Chúa Trời đã chữa lành cho người mù đó. அவருடைய கூக்குரலுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். Nên khi bạn hiểu về cái trật tự trong lời Đức Chúa Trời, thương xót và quyền năng đi cùng nhau, bạn có thể kêu cầu trong điều này. நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்ற பட்சத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டு ஆண்டவரே எனக்கு இரக்கமாயிரும் என்று சொல்லும் பட்சத்திலே அந்த இரக்கத்தோடு கூட ஆண்டவருடைய வல்லமையும் பெற்று நாம் ஒவ்வொருவரும் சுகமாவோம். ஆமென். Thế trong buổi tối ngày hôm nay, nếu bạn có bệnh hoặc có một nan đề nào đó, bạn hãy kêu cầu sự thương xót của Chúa. இந்த மாலை வேளையிலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஏதாவது வியாதிகள், பிரச்சனைகள், கட்டுகள் இருந்தால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூக்குரலுங்கள், கதறி ஜெபிங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படியாய் நிச்சயமாய் நீங்கள் இந்த இடத்தை கடந்து போகும்போது சுகத்தோடு செல்வீர்கள். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தாவே, நீங்க மத்தியிலே செய்த நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக, சுகத்துக்காக நன்றி. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை, ஜனங்களை, குடும்பத்தை எல்லாம் சூழ்ந்திருப்பதாக, எங்கள் வாழ்க்கையில் நீ இரக்கமாக இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்து மித்தமாக நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதோ இந்த நாளில் எல்லா புகழும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக.